Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 53 and 54 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல உரோசுகி ஒட்சுட்சுகி அப்படிங்கிறவன் நம்ம டொனாரியை மீட் பண்ணுவான். அண்ட் டொனாரி யாருன்னு பார்த்தா இந்த நருட்டோ லாஸ்ட் மூவில வந்து ஒருத்தன் வந்திருப்பான். அவன் தான் வந்து இங்கேயும் வந்திருக்கான். அண்ட் இந்த நருட்டோ லாஸ்ட் மூவில வந்து நல்லவனா மாறுற டொனாரி வந்துட்டு அவன் பூமிக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருப்பான். இன்டெரக்டா நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான். பட் அதெல்லாம் வந்து ஒட்சுட்சுகி கிளானுக்கு அகேன்ஸ்டா உள்ளது. அண்ட் அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துல உரோசுகி வந்திருப்பான். பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாய் விட்டுட்டான். அதனால டக்குன்னு டொனாரி பாஞ்சு அடிக்கலான்னு வருவான். அண்ட் அந்த சமயம் பாட்டு உரோசுகி எப்படியே தடுத்து அவன் அந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் போட்டு விட்டுருவான். அண்ட் டைம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டொனாரி வந்து மனசு நினைச்சு பார்ப்பான், இந்த மாதிரி பொருட்டோக்கு இன்னும் வயசே வரல, அதாவது இன்னும் ஸ்ட்ராங்கே ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஆக்சுவலா பூமிக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படின்னா பொருட்டோ மூலியமா தான். ஏன்னா அந்த பொருட்டோக்கு அப்பப்போ ஒரு கண்ணு வரும் பாத்தீங்களா, அது வந்து டொனாரி கொடுத்த பவர் தான். அண்ட் கட் பண்ணிட்டு ஊருக்குள்ள கட்டானுங்க. அப்ப பொருட்டோ வந்து தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம்னு பார்த்து மேல இருக்க போர்ட்ல நருட்டோ வந்து இன்டர்வியூ கொடுத்திருப்பான். ஆனா அதோட ஹைலைட்ஸ் தான் போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி வந்து கிரேட் நிஞ்சா வாருக்கு முன்னாடி உலகமே வந்துகிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருந்துச்சு. பட் அதெல்லாம் மாறிடுச்சு. அதுக்கான காரணம் தி லார்ட் ஹோகாகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். அந்த இன்டர்வியூரும் சேர்ந்து சொல்லிட்டு இருப்பா. அண்ட் உடனே இந்த இன்டர்வியூ வந்துட்டு ரீசெண்டா வந்து சுனின் எக்ஸாம் நடக்க போறதா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்காக நீங்க வந்து அந்த கெனின் கிட்ட எல்லாம் என்ன மோட்டிவேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்கிட்ட 3 மோட்டிவேஷன் இருக்கு, டீம் ஒர்க், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆக்சுவலா வந்து 3 சொல்றேன்னு சொல்லிட்டு 2 மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவான். அது ஒரு ஷேடோ க்ளோன் தான். ஆனா அந்த ஷேடோ க்ளோன் உடையறத பார்த்தோன்னே பொருட்டோக்கு கடுப்பாயிருது. அண்ட் அப்பதான் மனசுல ஒன்று நினைக்கிறான், நான் எங்க அப்பாவுக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். பின்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா டெங்கி தான். டே நம்ம சுனின் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுண்டா, நம்ம சுனினா மாறணும், வேற லெவல் நிஞ்சாவா மாறணும்னு பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் சிக்கடை உடனே பொருட்டோ கிட்ட, டே இந்த மாதிரி சுனின் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட லைசன்ஸ் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பொருட்டோ, என்னடா லைசன்ஸ், சுனினா லைசன்ஸ், ஜொனின் லைசன்ஸா, இதெல்லாம் தூக்கி ஏறி. அண்ட் அதோட பெரிய விஷயம் ஒரு சுப்ரீம் நிஞ்சாவா இருக்கிறது. யாரு மாதிரினா சாஸ்கே மாதிரி அப்படிம்பான். ஏன்னா பயபள்ளிக்கு பாதி கதை மட்டும் தான் தெரியும், மீதி கதை தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோவும் சிக்கடாயும் வந்துட்டு ட்ரெயின் மேல உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப சிக்கடாய் கேட்கறதுன்னா, டே இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ வந்து அதாவது அகாடமியில படிக்கிறப்ப ஒரு நிஞ்சா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்த, பட் இப்போ ஏன்டா ஒரு கூலான நிஞ்சா வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம பொருட்டோ வந்து எப்போ போல சாஸ்கேவை தான் நினைச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா கூலான நிஞ்சாவா மாறுவேன் அண்ட் ட்ரெயினை விட்டு கூச்சு போயிடுறான். கட் பண்ணிட்டு மோகியை தான் காட்டானுங்க. ஆக்சுவலா வந்து சிக்கடாயோட டீமுக்கு வந்து சென்சே வந்து மோகி தான். அதுல வந்து இவங்க 3 பேத்தையுமே சுனின் எக்ஸாமுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி விட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரையுமே வந்து கையோட வாங்கிட்டு வந்திருப்பா, இவங்கள்ட்டையும் கொடுத்துருவா. பட் இவனுங்க 3 பேரும் அந்த லெட்டரை வாங்கினக்கு அப்புறம் நம்ம சுனினா மாறணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இருப்பானுங்க. ஏன்னா எக்ஸாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க 3 பேரும். அதனால இந்த சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலே வந்து இந்த 3 பேரும் திங்க் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுவானுங்க. இந்த மாதிரி ரொம்ப சோர்வா இருப்பான். அதையும் தாண்டி ஒர்க்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருப்பான். என்னன்னு கேட்டா சுனின் எக்ஸாம் ரீசெண்டா நடக்க போகுது. சோ அதுக்காக வந்துட்டு எல்லா ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் வந்து சீல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பட் வந்து ஏதாவது டைடா இருந்தாலுமே வந்துட்டு சுனின் எக்ஸாம் வருது அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஃபோகஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம் வந்து இந்த டாக்டர் வந்து உள்ள நுழைஞ்சிருவாரு. என்ன ஏதுன்னு கேட்டா இந்த மாதிரி சுனின் எக்ஸாம் நடக்க போகுதுல, அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு நம்ம என்னோட கேட்ஜெட் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒன்னும் இல்ல, அவன் ஒரு நிஞ்சா டூல் வந்து கண்டுபிடிச்சான்ல, அதை பயன்படுத்தலாமா இல்லையான்னு கேட்பான். அதை அந்த இடத்துலயுமே டெஸ்ட் பண்ணி காட்டுவான். கிட்டத்தட்ட வந்து ஒரு வின்ஸ்டேல் தான் போடுவான். அந்த வின்ஸ்டேல போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யாருமே வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ண அவசியம் கிடையாது, அவங்க ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணாலே அவங்களும் ஒரு பெரிய சினோபியா வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாக்டர் பேசிட்டு இருப்பான். பட் நம்ம நருட்டோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவன் ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் அப்ப நருட்டோ ஓப்பனாவே சொல்லிடுவான், இந்த மாதிரி நாங்க சுனின் எக்ஸாம் நடத்துறதுக்கே ஒருத்தனோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அதே தாண்டி இந்த ஸ்கில் எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான். பட் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தனுக்குள்ள ஸ்கில்லை வந்து டெவலப்பும் பண்ண முடியாது, அதே தாண்டி இந்த ஸ்கில் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடுவானுங்க, கண்டிப்பா இதெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு ஆக்சுவலா இந்த நிஞ்சா டூலை பயன்படுத்தி 6 டோகாகியோட ஜுட்சு எல்லாம் இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை அப்படி வந்து அவன் பெருமையா சொல்லிட்டு இருக்க. பட் நருட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான ஸ்கில்லை வச்சு தான் அந்த மாதிரி ஜுட்சு எல்லாம் போடணும், அப்படி போட்டா மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரு நிஞ்சாவா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நருட்டோ சொல்ல, அந்த டாக்டரும் தலையை தொங்க போட்டு போயிடுறாரு. தலையை தொங்க போட்டு அப்படியே லேபுக்கு தான் போவாரு. போயிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு, என்னடா இது லார்டு சவுண்ட் வந்து எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டாரு, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போய் எப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் போவான். அண்ட் கடைசியில பார்த்தா அவன் பின்னாடி ஒருத்தன் வந்து டாக்டரவே லாக் அடிச்சிருவான். கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுவானுங்க. இந்த மாதிரி சிக்கடாயே டெங்கி அவங்க கூட உட்காந்து கேம் ஆடிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் மிட்சுகி வந்து ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் வந்து தூக்கி பொருட்டோ முன்னாடி நீட்டுவான். பட்
வந்து பொருட்டோ அதை கண்டுக்க மாட்டான். என்னன்னு கேட்டா சுனின் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட ஒரு லெட்டர் தான் வந்து கொடுப்பான். பட் பொருட்டோக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அண்ட் சாரதாவுமே சொல்லி பாக்குறா, இந்த மாதிரி டே என்னோட கனவு வந்து ஒக்காகே ஆகிறது, நீ கூட ஹெல்ப் பண்ணாதான்டா அந்த மாதிரி ஒக்காகே ஆக முடியும், என்னால வாழ்க்கை முழுக்க கெனினால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாரதாவும் சொல்லி பாப்பா. பட் அப்பயும் வந்து பொருட்டோ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா சுனின் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னா இவங்க அதாவது ஒரு டீம்ல இருந்து 3 பேருமே வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தா மட்டும்தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா அந்த வகையில பொருட்டோ இப்ப அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சாரதா அண்ட் மிட்சுகியால சுனினா மாற முடியாது. அண்ட் உடனே சாரதா கரெக்டான பாயிண்ட் பிடிக்கிறா. இந்த மாதிரி வந்து அந்த சுனின் எக்ஸாம்ல வந்துட்டு நம்ம ஒக்காகே வராங்க, அதே சமயத்துல எல்லா காகேஸும் வராங்க, அண்ட் நிறைய ஊர்ல இருந்து நிறைய மக்கள் வர போறாங்க. அண்ட் அந்த டைம்னு பார்த்து நீ அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாதான் உன்னோட டேலண்ட் ஸ்கில்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக தான் சுனின் எக்ஸாம்ல உன்னை அப்பியர் ஆக சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல அண்ட் பொருட்டோ கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒத்துக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் 3 பேருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு சமயத்தில் வந்து ஹீமாவாரி வந்துட்டு அந்த இடத்துல அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ அந்த இடத்த விட்டு விளைவிக்கிறான். அண்ட் கடைசியில் வந்துகிட்டு ஹீமாவாரி, ஹினாட்டா, பொருட்டோ 3 பேர் வீட்டுக்கு வராங்க. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே வெல்கம் பண்றது யாருன்னு பார்த்தா நருட்டோ. ஸோ நருட்டோ வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டான். என்னன்னு கேட்டால் ஹீமாவாரியோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு, அதுக்காகவே சீக்கிரமா வந்துட்டான். அண்ட் அதாவது வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக போயிருச்சு. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல பொருட்டோ வந்து நருட்டோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹீமாவாரி மட்டும் நீங்க அழுக விடாம இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து மன்னிச்சு விட்டுறான் நருட்டோவை. அண்ட் கடைசியில சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கேக்க மட்டும் மறந்துடுவாங்க போல இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக நருட்டோ போயிட்டு கேக்க எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். சடனா வந்து ஷேடோ க்ளோன் மறைஞ்சு போயிடும். ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரிஜினல் நருட்டோ வரல, ஒரு ஷேடோ க்ளோன் தான் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு வந்து 3 பேருமே ஷாக்ல இருப்பாங்க. பட் பொருட்டோ மட்டும் லைட்டா கோவம் ஆயிட்டு இப்பயும் ஷேடோ க்ளோனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி கோவமா போவான். உடனே ஹினாட்டா தடுக்க போவா. அண்ட் ஹினாட்டாவை சொல்லி பாப்பா, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு பல வேலை இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்க, அதுக்கு பொருட்டோ என்னதான் வேலை இருந்தாலும் ஒரு குடும்பத்தையே மறக்கிறதா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுவான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ வண்டியோ டைலாக் கொடுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அப்பா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில பொருட்டோ வந்து வீட்டை விட்டு வெளியே போவான். போற சமயத்துல வந்து ஹினாட்டா அவனை சொல்லுவா, இந்த மாதிரி பொருட்டோ உனக்காவது வந்து அப்பா இருந்து இல்லாத மாதிரி இருக்கு, பட் ஒரிஜினல் நருட்டோக்கு வந்து அப்பாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர டக்குன்னு வந்து பொருட்டோ வெளியே போயிருவான். அதுக்கப்புறம் ஹினாட்டா ஹீமாவரியை கட்டி பிடிச்சு கொஞ்சம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து வெளியே போகாம வந்து நருட்டோட ரூமுக்கு போயிருப்பான். Torn to shreds. ஆனால் அங்கே போயிட்டு நருட்டோவோட சின்ன வயசு ஒரு டிஷர்ட் இருக்கும், ஆனால் அதை எடுத்து வெளியே வீசிடுவான். அண்ட் வீசிட்டு கரெக்டாக யாரோ வெள்ள அடிப்பாங்க. சரி இந்த தடவை அந்த கெல்ட்டு பையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டு செம்ம வேகத்தில் கீழே போவான். ஏன்னா அடிக்கிற நோக்கத்தோட தான் வெளியே போவான். கதவை திறந்து அடிக்கணும்னு ஓங்குவாங்க வருங்க கையை. அண்ட் கடைசியில் பிடிச்சது யாரோ சாஸ்கே தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி எங்கள் அப்பா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான். நீதான் நருட்டோவோட பையனா, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் பேர் பொருட்டோன்னு சொல்லி நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் ஹினாட்டா வந்துட்டு ஓ சாஸ்கே நீனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ட் சாஸ்கே அதுக்கெல்லாம் கண்டுக்காம நருட்டோ எங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு ஹினாட்டா வந்து இந்த மாதிரி அவன் ஆஃபீஸில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்க்கறதுக்காக சாஸ்கே கிளம்பிடுவான். அண்ட் பொருட்டோ வந்து சாஸ்கேவே பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன ஏதுன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி சாஸ்கே மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு இருந்தவன் டப்புன்னு சாஸ்கேவும் முன்னாடி வந்தா எப்படி இருக்கும். அண்ட் சாஸ்கே வந்து கிளம்ப அண்ட் பின்னாடியே பொருட்டோ வந்துகிட்டு ஓல்டு மேன் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அடிக்கிறதுக்காக கிளம்பும். பட் இந்த இடத்துல சாஸ்கே லாக் அடிச்சிருவான் அவனை. இந்த மாதிரி உங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, அவங்க பேச்சு கேட்காம ஓடிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே லாக் அடிப்பான். பட் ஹினாட்டா தான் வந்து பொருட்டோவை சமாதானப்படுத்தி நிக்க வச்சோன்னே நம்ம சாஸ்கேவும் வந்து நருட்டோ பார்க்க கிளம்புவான். அண்ட் போற வழியில வந்து நருட்டோவோட சின்ன வயசு ட்ரெஸ் கிடக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கும் போவான். அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோவை காட்டுறாங்க. கொஞ்சம் கிறங்கி போய் தான் உட்காந்து கிடப்பான். ஏன்னா பல வேலைகளை தனியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைம்னு பார்த்து சிக்கமாரு உள்ளுக்க வருவான். ஆக்சுவலாக நருட்டோ வந்துகிட்டு இந்த பர்த்டேல சொதப்பி விட்டான்ல அந்த மேட்டரை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் சிக்கமாரு உள்ள வர அந்த எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அவன் சிக்கமாருமே வந்து கொஞ்சம் பொருட்டோ ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்னு பார்த்து எவனோ ஒருத்தர் ஸ்க்ரோலை வேமா வீசுவான். அதை நருட்டோவும் பிடிச்சிக்குவான். அண்ட் யாருன்னு பார்த்தா சாஸ்கே தான் அந்த இடத்துல வந்திருப்பான். ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோலை வந்து அந்த காகியாவோட பேலஸ்ல தான் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஸ்க்ரோலை வந்து விரிச்சு படிச்சுட்டு நம்ம நருட்டோவை ஷாக் ஆயிடுவான். என்ன மேட்டர்னு கேட்டா இதனால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அண்ட் ஆக்சுவலாக வந்து சாஸ்கேவா அதாவது சாஸ்கேவோட ரினேகனை பயன்படுத்தி கூட அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியலையா. அதைத்தான் நருட்டோ வந்து சொல்லியிருப்பான். அதாவது அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருக்கு அப்படிங்கறதே படிக்க முடியல. ஸோ அதனால வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட டீம்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து அந்த பேலஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டரை காமிப்பான். ஆக்சுவலா வந்து போர்ட்டல் மாத்தி வந்து இவனால போக முடியும். அதாவது இவன்ட்ட ரினேகன் இருக்கனால வேற டைமென்ஷன்ல மாத்தி போக முடியும். அப்படி ஒரு டைமென்ஷன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பனிமூட்டமா இருந்துச்சு. அண்ட் அங்கதான் ஒரு பேலஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த பேலஸ்ல வந்து காகியா மாதிரியே எப்படி ஒரு செலவு இருந்துச்சு. அண்ட் அங்கதான் அந்த
ஸ்க்ரோலையுமே எடுத்துட்டு வந்ததா சொல்றான். அண்ட் கிட்டத்தட்ட இவங்க காகியா வந்து 2 பேர் சேர்ந்து தான் சீல் பண்ணிருப்பானுங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ பவர்ஸை வந்து சீல் பண்ணிருப்பானுங்க. பட் காகியா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தா அப்படிங்கறத இவங்களாலையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, இவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப சாஸ்கியை வந்துட்டு எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணான் அந்த பேலஸ்ல. அந்த பேலஸ்ல வந்து அட்டாக் பண்றப்ப இப்படி சாஸ்கியும் தப்பிச்சிருவான். அண்ட் அட்டாக் பண்ணவன் யாருன்னு பார்த்தா கின்சுகி ஒட்சுட்சுகி. இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த இடத்தோட கார்டே நான் தாண்டா அப்படின்னு சொல்லி சாஸ்கே கூட முரட்டுத்தனமா ஒரு ஃபைட்ல இறங்கிடுவான். அண்ட் இது எல்லாத்தையும் மேல இருந்து மோமோசுக்கி பாத்துக்கிட்டே தான் இருப்பான். கிட்டத்தட்ட ஃபைட் வேற லெவல்ல போகணும்னு சொல்லியானோ, ஏன்னா ஒத்த கையை வச்சுக்கிட்டு சாஸ்கே வேற மாதிரி ஃபைட் பண்ணுவான். அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, அந்த கின்சுகியும் வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பான். அண்ட் ஒரு சமயத்துல வந்து அவனோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போவான். அவனோட ஆக்ஷன் சொல்லியானோ அதை எடுத்து நம்ம சாஸ்கே வெட்ட போவான். பட் சாஸ்கே ரெனேகனை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் போடுவான் பாருங்க. அதுலயே வந்து இந்த கின்சுகி மறந்து போயிடுவான். ஆனா அதுக்கப்புறம் மோமோசுகி வந்துட்டு காகியா பத்தின டீடைல்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் சாஸ்கே வந்து முழுசா சொல்லக்குள்ள அந்த கின்சுகி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இது மேல இங்க இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே வந்து டெலிபோர்ட் ஆயிருவான். ஒரு டெசர்ட்ல வந்து இறங்கிடுவான். இதுல எல்லாத்தையுமே வந்து இப்ப நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஒட்சுட்சுகி கிளான் அப்படிங்கிறவனுங்க வந்து காகியாவோட சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஷிகமாரு எல்லாம் பயந்துடுறான். அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து நருட்டோட ட்ரெஸ் எடுத்திருப்பான்ல, அதை வந்து கொடுப்பான். எங்க எடுத்துன்னு கேட்பான். ரோட்ல கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லுவான். அப்பவே வந்து நம்ம நருட்டோ புரிஞ்சுக்குவான், பொருட்டோ தான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாஸ்கே பொருட்டோ பத்தியும் பேசுவான். இந்த மாதிரி உன் பையன் ஒன்ன மாதிரியே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சாஸ்கே சொல்ல, கண்டிப்பா கிடையாது, அவன் என்னோட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நருட்டோ சொல்லுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு நருட்டோ சொல்றது என்னன்னா, அவன் என்ன மாதிரியும் கிடையாது, ஒன்ன மாதிரியும் கிடையாது, அவன் ரொம்ப டிஃபரெண்டான ஆளு. அதாவது நம்ம காலகட்டத்துல எல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பழசா இருக்கும். பட் பொருட்டோ போட்டிருக்கிறது எல்லா ட்ரெஸ்ஸும் புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி, இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்பேர் பண்ற மாதிரி தான், அவனோட டேலண்ட்டுக்கும் ஸ்கில்லுக்கும் கம்பேர் பண்ற மாதிரி. அதாவது அவன் ட்ரெஸ் வந்து புதுசா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் எப்படின்னா, அவன் எந்த விதமான ட்ரைனிங் எடுக்கல, அவன்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் வந்துட்டு அவன் வந்து ட்ரெஸ் புதுசா போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வந்து நருட்டோ விடுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் வாக்குவாதத்தை முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாஸ்கேவும் கிளம்புறான். இடியட் நருட்டோன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவான். அண்ட் கீழே பார்த்தா பொருட்டோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சாஸ்கே நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பொருட்டோ கேட்பான். உடனே வந்து சாஸ்கே கரெக்டா சொல்லுவான், நீ வந்து நருட்டோ அட்டாக் பண்றதுக்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் உடனே பொருட்டோ ஆமா இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். பட் இருந்தாலும் சாஸ்கே வந்து மின்னல் வேகத்துல அவன் அடிச்சு பறக்க விடுறான். சாஸ்கே நீங்க இதுக்கு என்ன அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நருட்டோ கிட்ட நெருங்க முடியாது, அதுக்கு பதிலா நீ நல்லா ட்ரெயின் ஆயிட்டு வா, ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் நருட்டோ அடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சாஸ்கே சொல்லுவான். அதுக்கப்புறம் பொருட்டோ ஷேடோ கிளவுன்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ண போவானா, அது எல்லாத்தையுமே வந்து சாஸ்கே அழகா தடுத்துருவான், அட்டாக்கும் பண்ணிடுவான். பட் கடைசியில நம்ம பொருட்டோ கேட்கறதுனா, என்ன நீங்க ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்பான். என்னன்னு கேட்டா, அதாவது சாஸ்கே வந்து கிட்டத்தட்ட நருட்டோட ரைவல் மாதிரி, அப்படிப்பட்ட ட்ரைனிங் எடுக்கிறது எனக்கு ஒரு புண்ணிய மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் சாஸ்கே வந்துட்டு பொருட்டோட ட்ரெஸ்ஸை பார்ப்பான். கிட்டத்தட்ட புதுசா இருக்கும். அப்பதான் நருட்டோ என்ன சொன்னா அப்படிங்கறதே இந்த இடத்துல சாஸ்கேக்கு புரியுது. உடனே சாஸ்கே என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ரசாயனை கத்துக்கிட்டு வா, ரசாயனை நான் கத்துட்டு வந்தேன்னா என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு வந்து உனக்கு திறமை இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன், அப்பதான் உன்னை ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குவேன், நீ ரசாயன் அப்படிங்கிற டெக்னிக்கை கத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு உடனே பொருட்டோ போயிட்டு கொனோமாரு விட்டு அத்தராத்தில வந்து தட்டிட்டு இருப்பான். யாரா அவன், நைட் இவ்வளவு நைட் ஆயிடுச்சு இப்போ வந்து கதவு தட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொனோமாரு வெளியே வருவான். சென்சை எனக்கு ரசாயன் சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்பான். பரவாயில்ல, இப்பயாவது உனக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு என்ன வந்துச்சு, ஒருவேளை நீ சுனின் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற போல இருக்குது, நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தருவேங்கிற மாதிரி தான் கொனோமாரு சொல்லுவான். அண்ட் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம கொனோமாரு வந்து பொருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு இந்த பலூன் உடைக்கிறது. அண்ட் அதாவது பலூனுக்குள்ள சக்கரா விட்டு அதை ரொட்டேட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் அந்த பலூனை உடைக்கிறது. பட் நம்ம பொருட்டோக்கு சுத்தமா வரல. அண்ட் கோவத்துல அந்த பலூனை தூக்கி வந்து தரையிலே போட்டு உடைச்சிடறான். அப்பதான் வந்து கொனோமாரு சொல்லுவான், டேய் கிட்டத்தட்ட இந்த ஜுட்சுவை கண்டுபிடிச்ச நம்ம 4th ஹோகாகே மினாட்டோ இருக்காருல்ல, அவர் வந்து 4 வருஷம் எடுத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் மாஸ்டர் பண்றதுக்கு 6 மாசம் எடுத்துக்கிட்டாரு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதே சமயத்துல கடுமையான ட்ரைனிங்குமே வந்து பொருட்டோக்கு கொடுப்பான். அண்ட் அட்லாஸ்ட் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு பர்கர் ஷாப்ல இருந்து உட்காருவான். அண்ட் இந்த மேட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் மிஷன் போயிட்டு வந்தனால தான் டயர்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் சாரதாக்கு மட்டும் என்ன மேட்டர் அப்படிங்கிறது புரியும். அவங்க அப்பானால தான் இந்த அளவுக்கு அவன் வந்து சோர்வாயிருக்கான் அப்படிங்கிறது சாரதாக்கு மட்டும் தெரியும். எப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் விடுறானுங்க. அண்ட் அந்த பிளாஷ்பேக்ல வந்து சாஸ்கே வந்து திருதிருப்புன்னு வீட்டுக்கு வந்திருப்பான். அதை பார்த்து சாரதா மிரண்டு போய் அம்மானு கத்துவா. அண்ட் சக்குரா உள்ள இருந்து சாஸ்கேவை பார்த்தோன்னே மங்கியே கீழே விழுந்துருவா. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்த மேட்டர் சொல்லுவான். இந்த மாதிரி சுனின் எக்ஸாம் அதாவது முடிகிற வரைக்குமே வந்து நம்ம சாஸ்கே வந்து லீஃப் வில்லேஜ்லாம் இருக்க போறானா, அதை வந்து சாரதா கிட்ட சொல்லுவான். அதையும் தாண்டி பொருட்டோ மீட் பண்ண மேட்டர் எல்லாத்தையுமே வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரைனிங் போறான். இந்த தடவை பார்த்தா வந்து லைட்னிங் ஸ்டைல போட்டு அந்த பலூனை உடைப்பான். அவனே கொனோமாரு தலையில தட்டிட்டு, டேய் நீ லைட்னிங் ஸ்டைல் மூலியமா வந்துலாம் உடைக்கதான் வந்து நீ ரசாயனை கத்துக்க முடியாது, பட் நீ வந்து அந்த சக்கரா ஃப்ளோ கரெக்டா மெயின்டைன் பண்ணி சுழல் மாதிரி மாத்தி அந்த பலூனை உடைச்சா வச்சாதான் உனக்கு ரசாயன் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவா சொல்லிடுவான். அண்ட் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனே வந்துட்டு ஹினாட்டா வந்து வெளியே போறதுக்கான விஷயங்கள் இருக்கும் போல இருக்குது. அதுக்காக முன்னாடி சாப்பாடு
மாதிரிலாம் செஞ்சு வச்சிருப்பா. அண்ட் பொருட்டோவும் ஹீமாவரி மட்டும் தனியா விட்டுட்டு போயிருப்பா. அண்ட் பொருட்டோக்கு வந்து ஹீமாவரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக் ஒன்று ரெடி பண்ணுவான். அண்ட் அந்த கேக் செய்யற ப்ராசஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட மாவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிண்டனும் போல இருக்குது. அண்ட் அந்த ப்ராசஸ் அப்பதான் வந்து பொருட்டோ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். அதாவது இந்த ப்ராசஸ் கையிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சக்கராவை யூஸ் பண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மாதிரி கொனகமாரு சென்சை சொன்ன மாதிரி நம்ம இதை பலூன்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா பலூன் உடையுமே அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணுவான். அண்ட் அடுத்த நாள் வந்து கொனகமாரு கிட்ட போய் இதை வந்து செஞ்சு காட்டுவான். கிட்டத்தட்ட அந்த பலூனை வந்து உடைச்சிருவாங்க. அது வாட்டர் பலூனை உடைச்சிருவான். அடுத்து கொனகமாரு ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பாலை வந்து கையில நீட்டுவான். எது ரப்பர் பால் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ரெக்ரெட் பண்ணாலும் அடுத்து பொருட்டோ வந்து வேற லெவல்ல ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட்லாஸ்ட் வந்து அவன் ரசங்கனையும் வந்துட்டு செஞ்சிருவான். கிட்டத்தட்ட ரசங்கன் பெருசா இல்லாட்டியும் ஒரு மினிமமான ஒரு ரசங்கனை டக்குனே வந்து செஞ்சு முடிச்சிட்டான். இதை வந்து நம்ம சாஸ்கே கிட்டையும் போய் காட்டுறான். பட் சாஸ்கே வந்து இது பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அதாவது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு, இது பேர் ரசங்கன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். உடனே கோவத்துல பொருட்டோ வந்து அந்த ரசங்கனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். ஆக்சுவலா அந்த ரசங்கன் தூக்கி எறிஞ்சுமே ஒரு டேமேஜ் கூட உருவாக்காம தான் போயிருக்கும். அண்ட் பொருட்டோ கோச்சுக்கு போயிடுவான். உடனே இந்த இடத்துக்கு சாரதா வந்துட்டு அப்பா நீங்க பண்றது ரொம்ப ஓவரா தெரியுது. ஆக்சுவலா பொருட்டோ இந்த அளவு கூட எதுவுமே பண்ண மாட்டான். பட் இந்த அளவுக்கு வந்து அவன் ட்ரைனிங் எடுத்து பயங்கரமா இருக்கானா வேற டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கான் பொருட்டோ, நீங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்க, என்னமா நான் டிசைட் பண்றதுக்குள்ள நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து நான் பொருட்டோ ஸ்டூடெண்டா டிசைட் பண்ணிட்டேன், அவன் தான் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாஸ்கே சொல்லுவான். அண்ட் இந்த விஷயத்துல நம்ம பொருட்டோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஆனா அதையும் தாண்டி நம்ம பொருட்டோ வந்து ரசங்கனை தூக்கி போட்டிருப்பான்ல, அது எந்த டேமேஜும் ஆகலன்னு நினைச்சா அந்த மரத்துல ஒரு சின்னூண்டு டேமேஜை கொடுத்துட்டு தான் போயிருக்கு. அண்ட் எங்கடாண்டா போனா பொருட்டோ அப்படின்னு பார்த்தா டாக்டரோட லேபுக்கு போயிருப்பான். அங்க போனா டாக்டர் வந்து வண்டியா டைலாக் வச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஃபியூச்சரே வந்துட்டு இந்த நிஞ்சா டூல்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்க போது, யாருமே ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தாலையும் வந்து ஜுட்சு போட முடியும், எல்லாத்தாலையும் ஒரு சினோபியா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ கிட்டே ஒரு கேஜெட் வந்து கொடுத்து தான் அனுப்பிட்டு இருப்பான். அவனுமே அது என்ன பண்றது ஏது பண்றேன்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் நைட்டு ஃபுல்லா. கட் பண்ணிட்டு ஒரோச்சிமாரு தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி மிட்சுகிக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது சுனின் எக்ஸாம் நடக்க போகுது, அந்த டைம்னு பார்த்து உன்னோட ஃபுல் பவரை நீ இறக்கிறாத, என்னைக்குமே நீ யாரு அப்படிங்கறத நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிராத அப்படிங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு சொல்லிட்டு இருப்பான். அப்படி நீ பண்ண அப்படின்னா நீ லீஃப் வில்லேஜ்ல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கும் மிட்சுகி ஓகே சொல்லியிருப்பான். கட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பொருட்டோ தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ரசங்கனை வந்து சின்னதா போட்டுட்டு இருந்த பொருட்டோ இப்ப கிட்டத்தட்ட அந்த கை ஃபுல்லா ரசங்கன் வர்ற மாதிரி வந்து அதை மாஸ்டரே பண்ணிட்டான். அண்ட் என்னடா இவன் வந்து டக்குனே வந்து பண்ணிட்டானே, ஒரே நாள்ல எப்பரா ஃபுல்லா மாஸ்டர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கேக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும். ஆக்சுவலா பொருட்டோ வந்து கேஜெட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல ரசங்கனே போட்டிருப்பான். பட் சாஸ்கேக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் வந்து பொருட்டோ வந்து அழுத்தி கேட்டுட்டே இருப்பான், நீங்க என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வேற வழி இல்லாம எப்படியோ வந்து சாஸ்கேவும் வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த சந்தோஷத்துல குதிக்கிறப்பதான் சாஸ்கேவே நோட்டீஸ் பண்ணுவான், இந்த மாதிரி நம்ம பொருட்டோ ஒரு கேஜெட்டை வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிடுவான். அண்ட் அதோட பார்த்து அந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸா வந்து பல எபிசோட வந்து ரெண்டா போட்டு டக்குன்னு பொருட்டோ கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். அதே சமயத்துல நருட்டோல உள்ள கிளாசிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சேனல்ல பார்ப்போம். ஸோ இனிமேல் நான் அதாவது கன்சிஸ்டன்டா வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ நீங்க மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஆக்சுவலி நீங்க கொடுக்குற கமெண்ட் ஒன்னுத்தையும் நான் ரிப்ளை பண்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால தான் கமெண்ட் பண்ண சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.